நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னோட கார்டனில் ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்டர் லில்லி செடியை எப்படி வேறு புதிய செடிகளை நம்ம உருவாக்கலாம். பொதுவாக ஒரு ரோஸ் செடி அப்படின்னா அதுக்கு ஸ்டிக் வச்சு வளர்க்கலாம், இல்லைனா புதுசாக வாங்கி வளர்ப்போம். அதுபோல் பதியன் வைக்கலாம், சீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் வாட்டர் லில்லிக்கு எந்த மாதிரி மெத்தட்னு தெரியலை. ஆனால் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு 4-5 இலை எடுத்து ஒரு சின்ன கப்பில் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது அழகாக வேறு செடிகள் உருவாகி விட்டது. அதனால தான் அதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் நான் இலைகளை எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அழகாக அந்த இலையில் சின்ன வேறு புதிய செடிகள் வந்துருந்துச்சு. சரி, இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வாட்டர் லில்லி பாட்டை தான் நான் ஒரு செடி 150 ருபீஸ்க்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். 2 வருஷம் சும்மா தான் ஒரே செடியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக சைடில் நிறைய குட்டி குட்டி செடிகள் வந்திருந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் இலையிலேருந்து வரதை நான் பார்த்தேன். அப்போ தான் இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அது சக்ஸஸ் ஆனதுனால உங்கள் கூட அந்த ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆன வீடியோவை தான் நான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச இலைகள் ஒரு 10 இலை எடுக்கணும். எல்லாமே நல்ல விளைஞ்ச இலை, அதாவது ரொம்ப சாஃப்ட் இலை நமக்கு வேண்டாம். சாஃப்ட் இலை நம்மளோட பாட்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் பழுத்து போகிற இலை அந்த மாதிரி இலைகளை நம்ம எடுத்தோன்னா அது எப்படியுமே விழுந்து தான் போகும். அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 போல் இலைகளை எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் கரெக்டாக நான் சொல்லணுன்னா, இந்த சைட்லலாம் பாருங்கள் நிறைய செடிகள் எனக்கு இருக்கும். இந்த இலையில் இந்த சென்டர் பாட்டில் தான் நமக்கு வளரும். அது நான் இனி வர காட்டுறேன். இப்போது அந்த சென்டர் பாட்டில் இருந்து தான் செடி சூப்பராக வளருது. இதுக்கு மெயின்டெனன்ஸு டெய்லி அந்த வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ இலைகளெல்லாம் பறிச்சாச்சு. இதை ஒரு டப்பாவில் தண்ணி வச்சு அதில் நம்ம போட்டு விட்டுடலாம். ஒரு டப்பாவில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இலைகள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். எல்லா இலையையும் இந்த ஒட்டிக்கிட்டு இல்லாமல் தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கிறேன். இது ஒரு 10 நாளுக்கு பிறகு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இலையில் எப்படி இலை வரும், இந்த வேறு ஒரு தளிர் வரும் அப்படின்னா, இந்த சென்டர் பாட்டில் இருந்து தான் இந்த இடத்துல தான் இலைகள் வரும். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். அது தண்ணியில் படும்போது அப்படியே அதில் இலையை அதாவது ஒரு செடியை கன்வெர்ட் ஆகிடுது. இது 10 நாளைக்கு பிறகு இதில் செடி வந்திருக்கு பாருங்கள். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இதை ஃபஸ்ட்டு நாள் நான் பார்க்கும்போது. இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியலை, நான் அதெல்லாம் செக் பண்ணல. கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். நம்ம இந்த செடிகளை வாங்குறதுக்கு கூட எனக்கெல்லாம் ஒரு 4 தடவை அனுப்பி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு செடி வளர்ந்தது. நம்ம இந்த கொரியரில் அனுப்புகிறோமோ இல்லைன்னா எப்படி வாங்குகிறோமோ ரொம்ப ஈஸியாக இனி இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இலைகளாகவே நம்ம அனுப்பி கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். செடிகளாக அனுப்புனா சேஃப் கிடையாது. அதே போல் இதை நம்ம சேல்ஸும் பண்ணலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சும்மாவும் கொடுக்கலாம். அது நம்ம இஷ்டம். பக்கத்தில் நர்சரி ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் கூட பண்ணலாம். இப்போ இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஏற்கனவே இதோட ரீபாட்டிங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 கிராம் கடலை புண்ணாக்கு, 1 கிராம் வேப்பம் புண்ணாக்கு வச்சு ஒரு சின்ன பேப்பரில் பொதிஞ்சு அதோட வேர் பக்கத்தில் வச்சுட்டோம்னாலே அதுவே எடுத்துக்கும். 2 மாதம் 3 மாதம் ஒன்ஸ் நம்ம உரம் போட்டால் போதும். ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். நல்லா இதை ரீபாட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தால் கூட சூப்பராக இருக்குது. இதில் ஃபிஷ் போட்டு வச்சுக்கணும், இல்லைனா தேவையில்லாத கொசுக்கள் பூச்சிகள்லாம் வரும். இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.